வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்த உடனே சும்மா அப்படியே பல்லுகள்லாம் வலிக்கிட்டு நம்ம காலை கடனை முடிச்சிட்டு சும்மா அப்படியே குளிக்க போயிட்டோம் நண்பர்களே. என்னடா இவன் காலையில எழுந்த உடனே சும்மா பவுடர் தட்டின்னு உட்காந்துருக்கான்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் நண்பர்களே, பசிப்ட்டு காலை வேளையில சும்மா குளிச்சிட்டு ரெடி ஆகிறது சுகமே சுகம் நண்பர்களே. அருமையா இருக்கிறது. ஏன்னா பெங்களூர் கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா குளிரும் செய்யுது, திடீர்னு மழையும் பெய்யுது. அருமையான கிளைமேட் நண்பர்களே. இங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம எப்பயுமே சந்தனம் வைக்கிறது வழக்கம். என்னடா இவன் பொண்ணு மாதிரி சந்தனம் போட்டுலாம் வச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அது வந்து சின்ன வயசுல எங்க அம்மா பழகிட்டாங்க. அதனால வந்து வச்சு நானும் எனக்கு பார்க்க நல்லா இருக்கும் பொட்டு வச்சாதான். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. எனக்கு வந்து சேஃப்டி ஷூ போட்டா கால் வலிக்கும். உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா போட்டுட்டே இருக்கணும்ல, முன்னாடி வர வெயிட்டா இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன். இது தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இந்த காணொலி பாக்குறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. அதனாலதான் நண்பர்களே கேட்டேன். நண்பர்களே, போன காணொலியில சொல்லிருப்பேன் நம்ம லட்சுமிக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேற ஆயில் வேற சேஞ்ச் பண்ணணும். பைபிள் அப்ப கேப் மாதிரி அடைக்குது போல, டபக்கு டபக்குன்னு சவுண்ட் வேற கொடுக்குறா. அதனால வந்து ஒரு நாளைக்கு கூட்டு போய் ரெடி பண்ணணும் நண்பர்களே. அதான் எந்த ஒர்க் ஷாப் கூட்டு போறேன்னு தெரியல நண்பர்களே. பழைய வேற அப்பப்போ ரொம்ப டென்ஷன் பண்றாப்புல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மள சேப்பா கூட்டு போய் சேப்பா வந்துடுறாப்புல. பத்திரமா லட்சுமி கூட்டு வந்துட்டா, எந்த பிரச்சனையும் இல்ல. அருமையா இருந்தது. காலை வேளையில் அந்த கிளைமேட்டும் சும்மா அருமையாக இருந்தது. பரவாயில்ல. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.